பிரீத்திஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அடகு வைத்த நகையை மீட்க இந்த ஒரே ஒரு பொருளை அடகு வைத்த நகை சீட்டின் மேல் வையுங்கள். அதுவும் மார்கழி மாதத்தை தவறவிடாதீங்க. இந்த மார்கழி மாதத்தில் கட்டாயம் உங்களுடைய அடகு வைத்த நகை திரும்புறதுக்கான வழிகள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதில் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த நகை திரும்ப உங்ககிட்டயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய அடகு வைத்த நகை மீட்கப்படும். இதில் இன்னொரு விஷயமா நான் சொல்ல போகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் தென்மேற்கு மூலையில் நம்ம இந்த ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட நம்ம இன்னும் ஒரு பொருளை சேர்த்து தென்மேற்கு மூலையில் வைக்கும்போது உங்களுக்கு வற்றாத பண வரவு அப்படின்றது இருக்கும். பணம் சேர தொடங்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படும். ஸோ அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்குமே நமக்கு அது தேவை. அதே மாதிரி வீட்டில் தென்மேற்கு மூலையில் கட்டுறதுக்கும் அது தேவைப்படும். ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீத்திஸ் ரெமிடிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவில் நம்ம மார்கழி மாதத்தில் குறிப்பாக தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டிய பொருளையும் பார்க்க போகிறோம். அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக பார்க்க போகிறோம். ஸோ இரண்டுமே சேர்த்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தங்கத்தை மீட்டெடுக்க தங்கமான நேரம் அப்படின்றது மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலுமே இது கட்டாயம் பலிக்கும். நீங்கள் நகையை அடகு வச்சுருக்கீங்க, அது வந்து சேட்டு கடையாக இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்கலாம், வெளியில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ அடகு வைத்த நகையை திரும்ப நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை தவற விடாதீங்க. இந்த ஒரே விஷயத்தை மட்டும் கட்டாயம் செய்யுங்க. ஸ்வர்ணலக்ஷ்மியை நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போதும். சீக்கிரமாகவே நீங்கள் அந்த தங்க நகையை மீட்டெடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த தங்க நகைகள் உங்ககிட்ட வந்து சேரவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய அடகு வைத்த நகையை திரும்ப உங்ககிட்டயே வந்து சேர்த்துரும். ஸ்வர்ணலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு வர வச்சிரும். மார்கழி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவில்களில் காலை வேளையில் நிறைய பஜனைகள் நடக்கும், பூஜைகள் நடக்கும். வாய்ப்பு இருக்கவங்க அதில் கலந்துக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களை தவற விடாதீங்க. இந்த நாட்களில் பூஜையில் கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அங்கே கட்டாயமாக துளசி இலை கொஞ்சமாச்சு கொடுப்பாங்க. அந்த துளசி இலைகளை பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்துக்க முடிகிறவங்க கட்டாயம் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே கொடுக்குற துளசி இலைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த வேளையில் கலந்துக்க முடியாதவங்க மற்ற நேரங்களை கலந்துக்கலாம்னா கட்டாயம் கலந்துக்கலாம். மற்ற எந்த நேரத்தில் உங்களால் முடியுதோ அந்த பூஜையை செய்கிற நேரத்தில் நீங்கள் கலந்துக்கணும். ஸோ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இலைகளை கட்டாயம் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம பூஜைகளுக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த தட்டில் அடமானம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரிசிப்ட், அந்த நகை சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் வச்சுக்கோங்க. பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த அடமானம் வைத்த நகை சீட்டு அந்த தட்டுக்கு மேலே இருக்கும். இப்போது நீங்கள் கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த துளசி வாங்கிட்டு வந்த துளசியை அந்த நகை சீட்டுக்கு மேலே வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. அதில் தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. நல்ல மனதார உங்களுடைய வேண்டுதல், அதாவது அடமானம் வைத்த நகை திரும்ப எங்ககிட்ட வரணும், மீட்டெடுக்கணும், அதற்கான வாய்ப்புகள் உருவாகணும், அதற்கான பண வரவு இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டுதல் வைங்க. முடிஞ்சவங்க காலை அந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த பூஜையை செய்யுங்க. முடியாதவங்க நீங்கள் எப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு துளசி இலை கிடைக்குதோ உடனே அந்த டைமில் வந்து இதை செஞ்சுருங்க. குறிப்பாக இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தடைகள் அதை உடைச்சு போட்டுரும். இப்போது நீங்கள் இந்த செஞ்சுருக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உரியது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரியது. ஸோ இந்த நாட்களை குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, இந்த பூஜைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு வராத பணங்கள் கூட வந்துடும், தடைகளை நீக்கிடும். இந்த நகைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வருமானம் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். இந்த வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி காமிப்பார் கடவுள். இந்த நகை சீட்டுக்கு மேலே இந்த துளசி இலைகளை வச்சு மனதார அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. குறிப்பாக மகாலட்சுமி தயாரை வேண்டிக்கோங்க. இந்த நகைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வருமானம் எனக்கு வேணும், வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. குறிப்பாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அடுத்து மகாலட்சுமி தாயார், இவங்களை வேண்டிக்கோங்க.
இந்த வேண்டுதலை இப்போது நான் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு துளசி இலை கிடச்சிது, இன்றைக்கி செஞ்சுட்டேன். அடுத்த நாள் இதை செய்யலாமான்னு கேட்டால், உங்களால் என்றைக்கெல்லாம் போக முடியுதோ, குறிப்பாக புதன், வெள்ளி, சனிக்கிழமை இந்த 3 நாட்களில் உங்களுக்கு எப்போ பிரம்ம முகூர்த்த வேளையில் குறிப்பாக போக முடியுதோ, எப்போ பூஜைகளை கலந்துக்க முடியுதோ அப்போ செய்யுங்க. அந்த கிழமைகளில் மாலை வேளையில் உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்குது. ஏன்னா எல்லாராலுமே பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜையில் கலந்துக்க முடியாது. ஸோ மற்ற நேரங்களில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வாங்கிட்டு வந்து மாலை 6 மணிக்கு மேலேயோ இல்லை நீங்கள் வந்த உடனே கூட இந்த வேண்டுதலை வைங்க. முடிஞ்சவங்க தினம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கு, அங்கே பூஜையில் கலந்துக்க முடியுதுன்றவங்க தினம் இந்த மாதிரி துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க. இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் நகை திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தினமும் இந்த மாதிரி கோவிலுக்கு போய் வாங்க முடியலங்க, தினமும் என்னால் செய்ய முடியலன்றவங்க இந்த மாதம் முடிவதற்குள்ள ஒரே ஒரு நாளாச்சு கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. மனதார ஒரு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும். இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் தினமும் வேண்ட முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாச்சும் நீங்கள் இந்த மாதிரி மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளையும் நகைகள் மீட்டெடுக்கிறதுக்கான தடைகளையும் உடைத்து கட்டாயம் அந்த அடகு வைத்த நகை உங்ககிட்ட வந்து சேர்வதற்கான வழிகள் அதிகமாகவே உருவாகும். அது வந்து மார்கழி மாதத்திலே தெரிய ஆரம்பிக்கும். முடிஞ்சவங்களுக்கு இந்த மாதமே ரிசல்ட்ஸ் தெரியும். ஒரு சிலருக்கு அதிகமான தடைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா குறைஞ்சி அந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு அந்த நகைகள் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விரைவிலே உங்களுக்கு அந்த நகைகள் கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் பஞ்ச பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரே ஒரு சிட்டிகை இந்த பச்சை கற்பூரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை, 2 துளசி இலைகள், 2 ஏலக்காய், அதை இடித்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் போட்டுருங்க. இந்த 3 பொருளுமே சேர்த்து தினந்தோறும் நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு உங்கள் வேண்டுதல் மனதார வைங்க. கட்டாயம் அந்த வேண்டுதல் நடக்கும், பலிக்கும். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். பண வரவு அப்படின்றது அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும். அந்த தடைகளை நீக்கி பணத்தை சேர்க்க தொடங்குவீங்க. அடுத்து மார்கழி மாதத்தில் குறிப்பாக தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டிய பொருள்னு சொல்லியிருக்கேன். பண வரவு அதிகமாகிறதுக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு பணவசியம் இருக்கிறதுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமாவது இந்த தென்மேற்கு மூலையில் இந்த ஒரு பொருளை வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்கள் நான் ஒரு துளசி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த துளசி இலையை ஒரு சின்னதாக பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த துளசி இலைகளை ஒரு 2 வைங்க. அது கூட ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை வச்சுட்டு அந்த பச்சை கலரை மூட்டையாக கட்டிக்கோங்க. அந்த தென்மேற்கு மூலையில் ஏதாச்சும் கபோர்டு இருந்தால் அது மேலே வச்சுருங்க. முடிஞ்சவங்க அங்கே மாட்டி வைங்க. இந்த மாதம் முழுவதும் மட்டும் அந்த தென்மேற்கு மூலையில் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஊதுவத்தி காமிக்கும் போது மட்டும் அந்த மூட்டைக்கு காமிச்சா போதும். இந்த மாதம் முழுவதும் ஏன் அங்கே வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது இருக்கும். இந்த பச்சை கற்பூரம்ன்றது பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல்களை இழுத்துரும். நம்ம கோவில்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த துளசி இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்து பண வரவை கொடுக்கும். குறிப்பாக கோவில்களில் இப்போ நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு வில்வ இலைகள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கட்டாயம் பயன்படுத்தலாம். வில்வ இலைகள் அப்படி இல்லைனா துளசி இலைகள் அதற்கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சு இந்த பச்சை கலர் துணியில் மூட்டையாக கட்டி தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க. வற்றாத பணவரவு அப்படின்றது உங்ககிட்ட கட்டாயம் இருக்கும். பணவரவு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அனைத்து விதமான கடன்களையும் நகைகளையும் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம், நகைகளை மீட்டெடுத்துருவீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதை முடிஞ்சவங்க இந்த மாதிரி தென்மேற்கு மூலையிலே வைங்க. முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி நகை சீட்டு மேலே கட்டாயம் வைங்க. நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள் அடுத்து பஞ்ச பாத்திரத்தில் வைக்க சொல்லக்கூடிய பொருட்கள். ஸோ இது எல்லாமே உங்களால் செய்ய முடியுன்றவங்க கட்டாயம் எல்லாமே செய்யுங்க. ஏதாச்சும் ஒன்று தாங்க செய்ய முடியுன்றவங்க அதை மட்டுமாச்சு கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த மூட்டையை கழட்டி அந்த காய்ந்த துளசி இலைகளை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. பச்சை கற்பூரம் கரைஞ்சிட்ருக்கும், அதையும் தாண்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுலாம் தவறு கிடையாது. இந்த நகை சீட்டு மேலே வச்சுருக்க துளசி இலைகளுமே அதுக்கு அடுத்த நாள் காஞ்சிருக்குமோ அதையுமே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த 2 விஷயங்களை கட்டாயம் எது முடியுதோ அதை செய்யுங்க. குறிப்பாக பஞ்ச பாத்திரத்தில் சொன்னக்கூடிய விஷயங்களை தினந்தோறும் மார்கழி மாதம் மட்டும் இல்லை எப்பொழுதுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பண வரவு அப்படின்றது எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்கும். இந்த விஷயங்களை பயன்படுத்தி கட்டாயம் உங்களுடைய அடகு வைத்த நகையை நீங்கள் மீட்டெடுக்கணும். அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில் வைத்த பொருட்களால் உங்கள் வீட்டில் வற்றாத பணவரவு இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.